யோசிச்சு பாருங்க, யாராவது உங்ககிட்ட வந்து உங்க பேங்க்ல இருக்க காசெல்லாம் எனக்கு கொடுன்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. ஆனா இந்த ஒரு பொடியை மூக்கு கிட்ட காமிச்சா போதும், நீங்களே உங்க பேங்க் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அடுத்த நாள் அதை மறந்தும் போயிடுவீங்க. தென் அமெரிக்கால பொராச்சோரான்னு ஒரு மரம் வளருதுங்க. அதோட விதைகள்ல இருந்து ஸ்கொபாலாமைன் அப்படின்ற ஒரு பொடியை எடுக்கிறாங்க. அதோட இன்னொரு பேரு டெவில்ஸ் பிரீத். இதை யாராவது ஸ்மெல் பண்ணிட்டா போதும், மயக்கம்லாம் வராது. ஆனா சுயநினைவு போய் அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யற ஒரு ரோபோட் மாதிரி மாறிடுவீங்க. குற்றவாளிகள் இதை வச்சு மக்களை ஏமாத்துற அளவுக்கு இது ரொம்பவே டேஞ்சரான பொருள். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சர் வில்லியம் அப்னே அப்படின்ற பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் மனுஷங்க கண்கள் எப்படி வண்ணங்களை புரிஞ்சுக்குது, ஒளி விலகல் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மற்றவங்களோட கண்களை வச்சு சோதனை பண்ணாம தன்னோட சொந்த கண்ணிலேயே லென்ஸை வச்சும் ஆபத்தான ஒளி கதிர்களை பாய்ச்சும் நேரடியா பல பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டாரு. இதோட தாக்கம் என்ன தெரியுமா? தன்னோட கண் பார்வைக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அவர் செஞ்ச அந்த துணிச்சலான பரிசோதனைகள் தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற நவீன கண் மருத்துவம், கலர் போட்டோகிராஃபி, ஆப்டிக்கல் சார்ந்த பல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சுது. இன்னைக்கு நாம கரண்ட் பில்லுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம்ல, ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் முழுக்க ஃப்ரீயா கரண்ட் கொடுக்க ஒருத்தர் பிளான் பண்ணாருன்னு சொன்னா நம்புவீங்களா? 1900களோட தொடக்கத்துல நம்ம நிக்கோலா டெஸ்லா வளிமண்டலத்தை பயன்படுத்தி உலகம் முழுக்க கம்பி இல்லாமலே இலவசமா கரண்ட் அனுப்ப வார்டன் கிளிஃப் டவர் அப்படின்ற ஒரு டவரை கட்ட தொடங்கினாரு. ஆனா இலவசமா கரண்ட் கொடுத்தா நம்ம எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு பயந்த சில பெரிய தொழிலதிபர்கள் அந்த ப்ராஜெக்டை நடுவுலயே நிறுத்தி அந்த டவரையும் உடைச்சிட்டாங்க. மனிதகுலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வியாபாரத்துக்காக அழிச்சிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல வாழ்ந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? மனிதர்கள் மற்றும் மிருகங்களோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ண பூமிக்கு அடியில பல அடி ஆழத்துக்கு ரகசிய சுரங்க பாதைகளை தோண்டி வச்சிருந்தாங்க. வெளிச்சமே படாத அந்த பாறைகள்ல இன்னைக்கும் விசித்திரமான எலும்புகள் பாதுகாப்பா இருக்கு. அதை விட ஆச்சரியம், ஜெர்மனியோட ஸ்வாபியன் ஆல்ப்ஸ் அப்படின்ற குகையில 40,000 வருஷம் பழமையான மாமத் யானையோட தந்தத்தால செய்யப்பட்ட வீனஸ் பெண் சிலை கிடைச்சிருக்கு. தீவிரமான குளிரும் ஆக்சிஜன் இல்லாத நிலையும் இருந்ததால பல வருஷம் கழிச்சும் மனுஷனோட அந்த பழமையான கைவினை பொருள் சிதையாம அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை டானி குடிப்போம். ஆனா 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால என்ன குடிச்சாங்க தெரியுமா? மனித பிணங்களோட பொடிய. ஆமாங்க, மும்மியா அப்படின்ற விசித்திர மருத்துவ முறையில பழங்கால எகிப்திய மம்மிகளோட உடலையும் இறந்து போன ராஜாக்களோட மூளையையும் காய வச்சு பொடியாக்கி மருந்தா சாப்பிட்டிருக்காங்க. பிரான்ஸ் மன்னர் 14ஆம் லூயிஸ் இறந்து போனப்போ அவரோட உடம்புல சில பாகங்களை பொடியாக்கி வித்ததா வரலாற்று சான்றுகள் சொல்லுது. நினைச்சு பார்க்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? உங்க வீட்டுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு பெரிய எரிமலை உருவானா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிஜ சம்பவம் மெக்சிகோல நடந்திருக்கு. 1943ல மெக்சிகோவோட பரிகுடின் கிராமத்துல டியாஷியா அப்படின்ற விவசாயி தன்னோட சோள காட்டை உழுதுகிட்டு இருந்தப்போ திடீர்னு நிலத்துல இருந்து புகையும் சாம்பலும் வர ஆரம்பிச்சுது. பார்த்தா அடுத்த சில நாட்கள்ல அங்கிருந்து எரிமலை குழம்பா வெளியே வர ஆரம்பிக்குது. வெறும் 9 வருஷத்துல 1300 அடி ஹைட்ல ஒரு பெரிய எரிமலையாவே அது மாறிடுச்சு. மனுஷனோட கண் முன்னாடியே ஒரு எரிமலை பிறந்து வளர்ந்த ஒரே வரலாற்று சம்பவம் இதுதான். 1995ல பெருநாட்டோட ஆன்டிஸ் மலையில ஜுவானிடா அப்படின்ற 15 வயசு பொண்ணோட உடம்பு கிடைக்குது. 1450களில் இன்கா அப்படின்ற பழங்குடியினரால கடவுளுக்கு பலியிடப்பட்ட அந்த பொண்ணு -டிகிரியில பனிப்பாறைக்குள்ள அப்படியே இருந்திருக்கா. அதனாலதான் அவளோட ரத்தம், உடம்போட பாடி பார்ட்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்ட சாப்பாடு கூட 500 வருஷம் கழிச்சும் அப்படியே கெடாம இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 7 விஷயங்கள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மணி ஃபேக்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.